ஹாப்பி ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்டான ஒரு அல்வா தான். அதுவும் சிம்பிளா வீட்டில் வெறும் 5 நிமிஷம், கண்டிப்பா சொல்றேங்க 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இன்ஸ்டண்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு வெறும் 3 இன்கிரீடியன்ட் மட்டும் இருந்தாலே போதும். நல்லா டேஸ்டா நல்லா சூப்பரான ஒரு அல்வா நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சில்வர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு அதுக்கு அல்வா அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி அதை கலர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு பேனில் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பு அதுதான் உங்களோட மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பு ஃபுல்லாக நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அதே கப்பில் கோதுமை மாவு வச்சு, கோதுமை மாவு தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அந்த எல்லாமே அந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் தயவு செய்து வச்சிடாதீங்க. இது இதை செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் சீரியஸாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்னா அது இதுதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இந்த டைமில் நல்லா கலந்து, கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் 1 கப் தான் சேர்த்தேன். எனக்கு அது போதுமான அளவாக இருந்துச்சு, திகட்டாமல் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால அது கலர் ஹல்வா கலரில் இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சுகர் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம், கருப்பட்டி இது மாதிரி எது வேணுமோ அதே அளவு கப்புக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அது மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நெய் பிரிஞ்சு அப்படியே வர ஆரம்பிக்கும். எனக்கு அந்த டைமில் கரண்ட் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சு. இப்போ நல்லா டேஸ்டான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இதை ஒரே ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.